அடுத்து மூணாவது பாருங்க, பின்வரும் கோவைகளை a plus b whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து 64x cube plus 144x square plus 108x plus 27 கொடுத்துருக்காங்க. இவங்க இது வந்து a plus b whole cube ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறது வந்து a cube. a cube ஓட மதிப்பு வந்து 64x cube. இந்த 64 வந்து நம்ம 4 கியூப்னு எழுதலாம். ஏன்னா 4 கியூப்போட மதிப்பும் 64 தான். அப்போ a கியூப் வந்து 64x கியூப்புங்கிறத 4x ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா அந்த கியூப்ங்கிறது 4க்கும் வரும் xக்கும் வரும். அப்போ a கியூப்பை வந்து நம்ம 4x ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ aயோட மதிப்பு 4x. அடுத்து பாருங்க, b கியூப்ங்கிற இருக்கிற இடத்துல 27 இருக்கு. அப்போ b யோட மதிப்பு 3. 3 தடவை போட்டு பெருக்கணும். அதாவது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா நமக்கு 27ன்னு கிடைக்கும். அப்போ பியோட மதிப்பு 3. இப்போ a வந்து 4xன்னு இருக்கு, b வந்து 3ன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஃபார்முலால ரெண்டாவது உறுப்புலையும் மூணாவது உறுப்புலையும் போட்டு கரெக்டான்னு பார்ப்போம். ரெண்டாவது இது வந்து 3a ஸ்கொயர் b. இப்போ 3 போட்டுருவோம் இன்ட்டு a ஸ்கொயர்னா 4x ஹோல் ஸ்கொயர். 4x ஸ்கொயர்னு போடக்கூடாது, 4x ஹோல் ஸ்கொயர்னு தான் போடணும். இன்ட்டு பியோட மதிப்பு 3. இப்போ 3 9, முதல் இதையும் மூணாவது இருக்க 3ஐயும் பெருக்கினா 9ன்னு வரும். இன்ட்டு 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 9ஐயும் 16 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா நமக்கு 144 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அங்கே அவங்க கொடுத்துருக்க ரெண்டாவது 144 எக்ஸ் ஸ்கொயர்னு தான் இருக்குது. அடுத்து மூணாவது பாருங்க, 108x. அதாவது அது வந்து 3ab ஸ்கொயருங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 4x போடுவோம். இன்ட்டு b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இப்போ 3 இன்ட்டு 4x இன்ட்டு 9 இதை பெருக்குனா நமக்கு 108x. அங்கே என்ன இருக்கோ அதான் கிடச்சிருச்சு. அப்போ ஏயோட மதிப்பு 4x, பியோட மதிப்பு 3. இதை எப்படி எழுதுவோம்? 4x + 3 ஹோல் கியூப்னு எழுதுவோம். ஏன்னா a + b ஹோல் கியூப்போட மதிப்பு தான் அவங்க 64x கியூப் ப்ளஸ் 144x ஸ்கொயர் ப்ளஸ் 108x ப்ளஸ் 27 கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 4x + 3 ஹோல் கியூப்னு எழுதுறோம். இப்போ காரணிகள்லாம் மதிப்பு அடுக்கில் வந்து 3 இருக்கு. அப்போ அதை 3 தடவை எழுதுவோம். 4x + 3 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு 4x + 3ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்க, 27p³ + 54p² + 36pq² + 8q³ கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க a + b ஹோல் கியூப் ஃபார்மேட்ல இருக்குன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நமக்கு a கியூப். 27p³ a கியூப்போட மதிப்பு. இந்த 27p³ நம்ம எப்படி எழுதலாம்? 3p ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 3க்கும் கியூப் வரும், pக்கும் கியூப் வரும்போது நமக்கு 27p³ கிடைச்சிடும். இப்போ a கியூப்பை வந்து 3p ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ ஏயோட மதிப்பு 3p. அடுத்து பாருங்க, கடைசி வந்து b கியூப்போட மதிப்பு வந்து 8q³ கொடுத்துருக்காங்க. இந்த 8q³ நம்ம 2q ஹோல் கியூப்னு எழுதலாம். இது வந்து p கியூப்போட மதிப்பு வந்து 2q ஹோல் கியூப். அப்போ பியோட மதிப்பு வந்து 2q. இப்போ நம்ம ஃபார்முலால ரெண்டாவது உறுப்பு வந்து 3a² bன்னு இருக்கு. இதில் பார்த்து செக் பண்ணிடுவோம். 3 போடுவோம் இன்ட்டு a ஸ்கொயர்னா 3p ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பியோட மதிப்பு 2q. இப்போ 3ஐயும் 2qவையும் பெருக்கினா 6qன்னு கிடைக்கும். இன்ட்டு 3p ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 9p². இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினா, அதாவது 6q இன்ட்டு 9p² பெருக்கினா நமக்கு 54p²ன்னு கிடைக்கும். இப்போ மேலே ரெண்டாவது உறுப்பு நமக்கு வந்ததும் கரெக்டு தான். அடுத்து பாருங்க, 3ab². 3 அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3p போடுவோம். இன்ட்டு b² இடத்துல 2q ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். இப்போ 3ஐயும் 3pயும் பெருக்கினா நமக்கு 9pன்னு கிடைக்கும். இன்ட்டு 2q ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து 4q². இப்போ 9pயையும் 4q² பெருக்கினா நமக்கு 36pq² கிடைக்கும். அங்கே கொடுத்துருக்குது ஒன்று தான். அப்போ நமக்கு ஏயோட மதிப்பு 3p தான் வரும், பியோட மதிப்பு 2q. இப்போ ஃபார்முலா படி அவங்க a + b ஹோல் கியூப் படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 3p + 2q ஹோல் கியூப்னு போடுவோம். அவங்க காரணிகள் கேட்டிருக்கிறதுனால பவரில் 3 இருக்கிறதுனால நம்ம அந்த மதிப்பை வந்து 3 தடவை எழுதுவோம். 3p + 2q இன்ட்டு 3p + 2q இன்ட்டு 3p + 2qன்னு எழுதுவோம். அடுத்து நாலாவது சம் பாருங்க. பின்வரும் கோவைகளை a - b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ - 3a² b + 3ab² - b³ என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் சம் வந்து y³ - 18y² + 108y - 216.
அவங்க ஏற்கனவே a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மட் சொல்லிட்டாங்க. ஏ கியூப் இடத்துல ஒய் கியூப் இருக்குன்னா ஏயோட மதிப்பு ஒய், பி கியூப் இடத்துல 216ன்னு இருக்குது. அப்போ பியோட மதிப்பு வந்து 6ன்னு வரும். ஏன்னா 6 6 36, 36 6 216. இப்போ பிங்கிற இடத்துல 6 வரும். இப்போ ஏ வந்து ஒய், பி வந்து 6ன்னு இருக்கும்போது நம்ம ஃபார்முலா படி கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிடுவோம். ரெண்டாவது உறுப்பில் -18y² இருக்குது. ஃபார்முலா படி ரெண்டாவதுல வந்து -3 a² பின்னு வரும். இப்போ -3 போட்டுருவோம். இன்ட்டு a²னா y² இன்ட்டு பிங்கிற இடத்துல நம்ம 6ங்கிறத போடுவோம். அப்போ -3 6 பெருக்குனா -18 y² இருக்குது. அதை பெருக்குனா -18 y² வருது. அங்கே -18 y² தான் இருக்குது. அடுத்து மூணாவது உறுப்பில் 108yன்னு இருக்குது. மூணாவது இதில் வந்து ஃபார்முலா படி 3 ab² இருக்குது. இப்போ 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல y போடுவோம். இன்ட்டு b²னா 6². 6²ஓட மதிப்பு 36. இப்போ இதெல்லாம் பெருக்குனா நமக்கு 108yன்னு கிடைக்கும். சமலையும் 108yன்னு தான் இருக்குது. அப்போது ஏங்கிற இடத்துல ஒய், பிங்கிற இடத்துல 6 இருக்கிறதா அர்த்தம். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒய் மைனஸ் 6 ஹோல் கியூப்னு எழுதுவோம். காரணிப்படுத்துக்கன்னா இதை வந்து 3 தடவை எழுதுவோம். ஒய் மைனஸ் 6 இன்ட்டு ஒய் மைனஸ் 6 இன்ட்டு ஒய் மைனஸ் 6ன்னு எழுதுவோம். அடுத்த சம் பாருங்க. 8m³ மைனஸ் 60m² n பிளஸ் 150 mn² மைனஸ் 125 n³. இதுவும் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஏ கியூப்ங்கிற இடத்துல 8m³ இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2m ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 2√3னா 8, அடுத்து அந்த m√3, அப்போ 8m³ கிடச்சிரும். இது வந்து ஏ கியூப்போட மதிப்பு. அப்போ ஏயோட மதிப்புனா 2m வரும். இது அடுத்து பாருங்க, பி கியூப்போட மதிப்பு 125 n³. இதை எப்படி எழுதலாம்? 5n ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ பியோட மதிப்பு 5n. இப்போ ஃபார்முலாவில் ரெண்டாவது இதில் வந்து -3 a² பின்னு இருக்குது. இதில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். -3 அப்படியே போடுவோம். a²னா 2m ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிங்கிற இடத்துல 5n போடுவோம். இப்போ -3 5n பெருக்குனா -15n இன்ட்டு 2m ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து 4m² வரும். இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா நமக்கு -60 m² என்னன்னு கிடைக்கும். சம்முலையும் ரெண்டாவது இது -60 m² n தான் வருது. அடுத்து மூணாவது இதை செக் பண்ணலாம். 3ab², 3 அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு ஏங்கிற இடத்துல 2m போடுவோம். இன்ட்டு b²ங்கிற இடத்துல 5n ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து 5க்கும் வரும், n-க்கும் வரும். இப்போ பெருக்கணும்னா 2 6m இன்ட்டு 5n ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 25n². இப்போ 6m-ஐயும் 25n² பெருக்குனா நமக்கு 150 mn² கிடைக்கும். சம்முலையும் அதுதான் இருக்குது. அப்போ இதை a மைனஸ் பி ஹோல் கியூப்னா எப்படி எழுதுவோம்? 2m மைனஸ் 5n ஹோல் கியூப்னு எழுதுவோம். காரணிப்படுத்துதல்ங்கிறதுனால பவரில் 3 இருக்குது. அப்போ அந்த 2m மைனஸ் 5n வந்து 3 தடவை எழுதுவோம். 2m மைனஸ் 5n இன்ட்டு 2m மைனஸ் 5n இன்ட்டு 2m மைனஸ் 5n எழுதுவோம். அடுத்த சம் பாருங்க. 9x² ப்ளஸ் 6xyயின் காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு இதுலையுமே பொதுவாக நம்ம 3xங்கிறத வெளியில் எடுக்கலாம். 3xை வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே மொதல் உறுப்பில் 9x² இருக்குது. அதை 3xால் வகுத்தோம்னா நமக்கு 3xன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போடுறோம். அடுத்து 6xyயை 3xால் வகுத்தோம்னா நமக்கு 2yன்னு கிடைக்கும். அப்போ இதோட காரணிகள் வந்து 3x, 3x ப்ளஸ் 2y. அடுத்து பாருங்க, 4 மைனஸ் m²இன் காரணிகள் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 மைனஸ் m² நம்ம எப்படி எழுதலாம்? 2 மைனஸ் m²ன்னு எழுதலாம். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² மைனஸ் b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, பிங்கிற இடத்துல m இருக்குது. அப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 2 ப்ளஸ் m இன்ட்டு 2 மைனஸ் mன்னு வரும். அடுத்து x ப்ளஸ் 4, x மைனஸ் 5 ஆகியவை டேஸின் காரணிகளாகவும் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பெருக்கற் பலன் தான் நமக்கு ஆன்சர். இப்போ x ப்ளஸ் 4 இன்ட்டு x மைனஸ் 5ன்னு எழுதணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு எக்ஸ் மைனஸ் 5 பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் 4 வச்சு எக்ஸ் மைனஸ் 5 பெருக்கணும். இப்போ எக்ஸையும் பெருக்கினா x² மைனஸ் 5ஐயும் எக்ஸையும் பெருக்கினா மைனஸ் 5xன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 4ஐயும் எக்ஸையும் பெருக்கினா ப்ளஸ் 4x, அடுத்து ப்ளஸ் 4ஐயும் மைனஸ் 5ஐயும் பெருக்கினா மைனஸ் 20ன்னு வரும். அடுத்து நடுவில் பாருங்கள், மைனஸ் 5x ப்ளஸ் 4x ஒத்த உறுப்பாக இருக்கிறதுனால கழிச்சிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து x² மைனஸ் x மைனஸ் 20 தான் ஆன்சர். இதோட காரணிகள் தான் நமக்கு x ப்ளஸ் 4, x மைனஸ் 5. அடுத்த சம் பாருங்க. x² மைனஸ் 5x ப்ளஸ் 6இன் காரணிகள்
எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் பி. பிறகு பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 எடுத்துக்கிடுவோம். கடைசி பார்க்கணும் 6ன்னு இருக்கு. அதாவது இதை வந்து ஸ்கொயருங்கிற இதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ நம்ம ஏயையும் சியையும் பெருக்குவோம். பெருக்குனா 1 6 பெருக்குனா 6ன்னு கிடைக்கும். இதோட காரணிகள் எடுக்கணும். 2 நம்பர் எடுக்கணும். அதை பெருக்குனா 6ன்னு வரணும். அதே மாதிரி கூட்டுனா -5ன்னு கிடைக்கணும். அப்போ நம்ம -2 -3ன்னு எடுத்தால் தான் -2 -3 பெருக்கும்போது +6ன்னு வரும். இந்த -2 -3 கூட்டுனா -5ன்னு கிடைக்கும். அப்போது அவங்க 1 வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அங்கே ஏற்கனவே மைனஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து பியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட மதிப்பு 3. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து எக்ஸ் மைனஸ் கொடுத்துட்டாங்க. பிக்கு மட்டும் என்ன மதிப்பு வரும்னு கேட்டிருக்காங்க. 3ங்கிற நம்பர் வரும். அடுத்து பாருங்கள் 1 மைனஸ் எம் கியூப்பின் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 1 போடுவோம், பிங்கிற இடத்துல எம் போடுவோம். அப்படி போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி வரும்னா 1 மைனஸ் எம் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு வரும். காரணின்னு கேட்டுக்கிறதுனால 1 மைனஸ் எம் 1 ப்ளஸ் 1m ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்து 10வது சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்பின் ஒரு காரணி டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சரில் வந்து ஆனால வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. ஆவனால எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஈனால வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப், ஈனா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஏன்னா ஏதாவது ஒரு காரணி தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்பின் ஒரு காரணினா நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆன்சராக வரும்.